காலையில எந்திரிச்சதும் தலைகாணியில முடி இருக்கிறத பார்த்து உங்க கான்ஃபிடன்ஸ் உடஞ்சு போயிடுதா? இல்ல ஹேர் வாஷ் பண்ணும்போது நிறைய ஹேர் லாஸ் ஆகுது, கோம் பண்ணும்போது நிறைய ஹேர் லாஸ் ஆகுது, இவ்வளோ ஹேர் லாஸ் ஆகுறதுனால எனக்கு தலையில சொட்டை விழுந்துருமோ, இல்ல என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம், என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணலாம், இப்படிதான் பல பேர் யோசிக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னதும் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ காஸ் என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ எந்த காசுனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே காரணம் இல்லாம ஹேர் ஃபால் நடக்காது. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல ஹேர் ஃபால் எதனால ஆகுது, ஹேர் க்ரோத் சைக்கிள்னா என்ன அப்படிங்கிறத விரிவா பார்க்க போறோம். முக்கியமான காரணத்தை வீடியோவோட கடைசியில தான் நான் சொல்ல போறேன், அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெய்லி ஹேர் ஃபால் ஆகுறது நார்மல் தான். 50ல இருந்து 100 முடி வரைக்கும் உதிர்றது ரொம்ப காமனான விஷயம். அதை தாண்டி முடி உதிர்வு அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது தான் நம்ம அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன் முடி கொட்டுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முடிக்கு வந்து ஹேர் க்ரோத் சைக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ விமென்ஸுக்குலாம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு ஒன்று இருக்கு. அதுல எப்படி 2 ஃபேஸ் இருக்கு, ஃபாலிகுலர் ஃபேஸ், லியூட்டியல் ஃபேஸ்னு 2 ஃபேஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஹேருக்கு ஹேர் க்ரோத் சைக்கிள்னு ஒன்று இருக்கு. அதுல 3 ஃபேஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆனஜன் ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல தான் ஹேர் க்ரோ ஆகுற ஸ்டேஜா இருக்கும். நடுவுல இருக்கிறது கேட்டஜன் ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல முடி நல்லா வளர்ந்து உதிரத்துக்கு முன்னாடி நிலையில இருக்கும். மூணாவது வந்து டீலோஜன் ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல வந்து முடி உதிர ஆரம்பிச்சிடும். இந்த 3 ஃபேஸும் மாறி மாறி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 50 to 100 ஹேர் ஃபால் ஆகிறது நார்மலான விஷயம் தான். இதுக்கு மேல ஹேர் ஃபால் ஆகும்போது தான் நம்மளுக்கு அது என்னென்ன காரணத்தினால வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப வீடியோல வந்து 7 காரணங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் காஸ் என்னன்னு பார்த்தோம்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, அதாவது சத்து குறைபாடு. பொதுவாகவே முடி வந்து புரோட்டீனால ஆனது. நம்ம உணவுல புரோட்டீன் கம்மியா எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்பு என்ன பண்ணும்னா மெயின் ஆர்கன்ஸ்க்குலாம் புரோட்டீனை ஃபர்ஸ்ட் சப்ளை பண்ணிட்டு லாஸ்டா தான் நம்ம ஹேருக்கு சப்ளை பண்ணும். அதனால நிறைய ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. புரோட்டீன் மட்டும் இல்லாம அயன், ஜிங்க், விட்டமின் B12, விட்டமின் டி, பயோட்டின், இந்த மாதிரி சத்து குறைபாடுனால கூட நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம டயட்டை கரெக்டா மெயின்டைன் பண்ணி சாப்பிடணும். புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் என்ன, அயன் ரிச் ஃபுட்ஸ் என்ன, எந்தெந்த நியூட்ரியன்ஸ் நம்ம ஹேருக்கு தேவைப்படும் அப்படிங்கறது ஏற்கனவே நம்ம சேனல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், இல்லை மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி பாருங்க. முடி கொட்டுறதுக்கு 2வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ். இப்போ எல்லாத்துக்குமே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் போகிற ஸ்டூடெண்ட்க்கு எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒர்க் போகிறவங்களுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, அடுத்து ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி நிறைய விதத்தில் ஸ்ட்ரெஸ் இருக்கு. இதனால நம்ம உடம்புல என்ன ஆகும் அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். ஸோ அதனால ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது காமனாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு யோகாவோ ஒரு மெடிடேஷனோ பண்ணும்போது நம்ம ஹேர் ஃபாலை குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 3வது விஷயம் நம்ம காமனாக பண்ணுற மிஸ்டேக்கு, அதனால தான் ஹேர் ஃபால் ஆகுது. என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தோன்னா ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறது, அதாவது ஸ்லீப்லெஸ்னஸ். இப்போ என் கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் குழந்தைங்கலாம் வந்து நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் சீரீஸ் பார்க்கறது, இல்லைன்னா படம் பார்க்கறது, ஏதாவது ஒன்றுன்ட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு லேட்டாக தூங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நம்ம உடம்பு நைட் டைமில் தான் ரிப்பேர் மெக்கானிசமில் ஈடுபடும். அதனால் தூக்கம் சரியாக இல்லைன்னா நம்ம ஹேர் க்ரோத் சைக்கிள் பாதிக்கப்படும். அதனால நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால டெய்லி ஒரு 7 to 8 ஹவர்ஸ் நம்ம கம்பல்சரி தூங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது மூலிமா நம்ம ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணலாம். அடுத்து 4வது காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இது யாருக்கு காமனா வருது அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களுக்கு தான் காமனா வருது. ஏன் பெண்களுக்கு காமனா வருது அப்படின்னு பார்த்தோன்னா டெலிவரிக்கு அப்புறம் இருக்க போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல இருக்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, இல்லைன்னா 45 இயர்ஸ்க்கு மேல மெனோபாஸ் ஆகிற விமனுக்கு இருக்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, இதனால நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. இதனால பிசிஓஎஸ், அதாவது இப்போ நம்ம பிஎம்ஓஎஸ்ன்னு சொல்றோம், இதனாலேயும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும். ஸோ அதனாலேயும் ஹேர் ஃபால் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. இதுக்கு நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேர் ஃபால் நல்லா ரெடியூஸ் பண்ணலாம். 5வது காரணம் நம்ம ரொம்ப சிம்பிளா நினைக்கிற ஒரு விஷயம் தான். என்னன்னு பார்த்தோம்னா டேண்ட்ரஃப்.
டேண்ட்ரஃப்னால ஹேர் ஃபால் ஆகுமா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனா டேண்ட்ரஃப் இருக்கனால ஸ்கேல்ப்ல இச்சிங் இருக்கிறது, ரெட்னஸ் இருக்கிறது, ட்ரை ஃபிளேக்ஸ் வர்றது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஆனா நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டோம்னா செபோரிக் டெர்மடைட்டிஸ் அளவுக்கு அது காம்ப்ளிகேட்டடா மாற சான்சஸ் இருக்கு. அதனாலேயே நிறைய ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை கரெக்டா நம்ம ட்ரீட் பண்ணிடணும். அடுத்து 6வது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறது. அப்ப ஹேர் ஃபால் இருந்தாலே எனக்கு தைராய்டு தானா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். அப்படி கிடையாது. ஹேர் ஃபாலோட ஒரு சில சிம்டம்ஸ் இருந்தா அது தைராய்டா இருக்கலாம். என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எடையில மாற்றம் இருக்கிறது, ரொம்ப சோர்வாவே இருக்கிறது, கோல்டு இன்டாலரன்ஸ் இருக்கிறது. இந்த மாதிரி சிம்டம்ஸோட சேர்த்து எனக்கு ஹேர் ஃபாலும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு தைராய்டுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதனால ஹேர் ஃபால் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அடுத்து 7வது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ், அதாவது பரம்பரை பரம்பரையா வர்றது. இப்போ வந்து எங்க தாத்தா பாட்டி இல்லைன்னா அம்மா அப்பா யாருக்காச்சும் வந்துட்டு ஹேர் ஃபால் அதிகமா இருந்திருக்கு, இல்லைன்னா வழுக்க இருந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கும் வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே நம்ம கரெக்டான ஒரு ஹேர் கேர், செல்ஃப் கேர் அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம ஹேர் ஃபாலை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா என்ன ட்ரீட்மெண்ட் இல்லை என்ன சொல்யூஷன் தேடலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன காரணத்தினால ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த 7 காரணங்கள் நான் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு எந்த காரணம் இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்கள் டாக்டர் அக்ஷயா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம வீடியோல ஹேர் ஃபாலுக்கான 7 காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். டே 2 வீடியோல ஹேர் ஃபால்னா என்ன, ஹேர் தின்னிங்னா என்ன, அதாவது நம்மளுக்கு இருக்கிறது முடி உதிர்வா இல்ல முடி சன்னமாகறதா அப்படிங்கிறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. நம்ம 30 டேஸ் சீரீஸை மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க. Subscribe to our channel for natural treatment and health awareness. Press the bell icon and get latest updates. Stay healthy with us. Thank you.